நீங்கள் எவ்வளவு பே பண்ணி பிஸ்னஸுக்கு வெப்சைட் செய்கிறீங்கன்றது முக்கியம் இல்லை. ஆனால் இந்த 3 விஷயம் தெரியாமல் நீங்கள் ஒரு வெப்சைட்டை செய்ய போகிறீங்கன்னு சொன்னால் உங்களோட பிஸ்னஸிൻ്റെ பிராண்டையே நீங்கள் இழந்துடுவீங்க. அதாவது உங்களோட வெப்சைட்டுக்கு தேவையான 3 விஷயங்கள். ஒன்று டொமைன் நேம், மற்றது நேம் சர்வர் டிஎன்எஸ், டொமைன் நேம் சர்வர். மூன்றாவது சர்வர். இந்த டொமைன் நேம் சர்வர்ன்றது உங்களோட நேமையும் டொமைன் நேமையும், உங்களோட சர்வர்ன்றது உங்களுடைய சோர்ஸ் ஃபைல், அதாவது வெப்சைட் டிசைன் பண்ணியிருந்தால் அந்த டிசைன் ஃபைலையும் இணைக்கிறதுக்கு பாவிக்கிறது டொமைன் நேம் சர்வர். இந்த டொமைன் நேம் சர்வர் டிஎன்எஸும் சர்வரும் உங்களோட டெவலப்பர்கிட்ட கொடுத்து வைக்கலாம். அவரை கண்டெக்ட் பண்ண முடியலைன்னு சொன்னால் இன்னொரு ஆள்கிட்ட சொல்லி அதை புது வெப்சைட்டாக மாற்றிக்கொள்ளலாம். ஆனால் நீங்கள் அந்த டொமைன் நேமுண்ட அக்சஸை வேறு ஒரு ஆள்கிட்ட கொடுத்தீங்கன்னு சொன்னால், அவர்கிட்ட சொல்லி அதை க்ரியேட் பண்ணுறதுக்கு கொடுத்தீங்கன்னு சொன்னால், எப்போவுமே ஒரு பேக்கப்புக்காக அவர்கிட்ட அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை வாங்கி உங்களோட பிஸ்னஸில் வச்சுக்கொள்ளுங்க. அதை மிஸ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் திருப்பி உங்களுக்கு அதே பிராண்டில் அதே பேரில் வெப்சைட் கிடைக்கவே கிடைக்காது. உங்களுக்கு இதை பற்றின மேலதிக தகவல் வேணுமென்று சொன்னால், எப்படி அந்த டொமைன் நேமை நீங்கள் உங்களோட பேர்லேயே ரெஜிஸ்டர் உங்களோட கண்ட்ரோலில் வச்சுருக்கிறேன்னு சொல்லி டீட்டெயில் வேணுமென்று சொன்னால் கீழே ஜஸ்ன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் விளக்கமாக சொல்கிறேன். நன்றி.